எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. என்னடா ஏகே இந்த மாரிலாம் கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாரி. சனிக்கிழமை ஆச்சு, ஏகே சைட்லேருந்து என்ன ஒரு வீடியோ ஒண்ணும் வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு செம டெசர்ட். மதுப்பிரியனுக்கும் குடியாரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்கல்ல. நாளைக்கு சொல்றேன் அந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. ஸ்டே டியூன்ட். இந்த டெசர்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கப் எடுத்து ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ஸ் தயிர். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 60 ml ஒயிட் ரம். அப்புறம் ஒரு 60 ml மாலிபு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ண வாழைப்பழம் அதையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமா பிளாக் கிரேப்ஸ், அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்பெஷல் டெசர்ட் ரெடி. டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் அந்த வாழைப்பழத்தோட சேர்த்து ட்ரை பண்ணலாம். சீஸ். சான்ஸே இல்லைங்க. வாவ். எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. என்னடா ஏகே இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நான் அந்த கிரேப்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத சொல்றேன். சியர்ஸ். கொக்கா மக்கா வேற லெவலுங்க. செம்மன்னா செம்ம. ஸோ நம்ம குடிச்ச மாதிரியும் ஆச்சு, ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஒரு செம காம்போ. மாலிபோட அந்த ஒரு ஸ்வீட்னஸ், இந்த ஒயிட் ரம்மோட வந்து ஒரு சாஃப்ட் கேரக்டர், அது கூடவே வந்து வாழைப்பழம், அடுத்து வந்து கிரேப்ஸ். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நீங்க தனியாகவும் வாழைப்பழத்தோடு ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தனியாகவும் கிரேப்ஸோட ட்ரை பண்ணலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச எந்த பழமா இருந்தாலும் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா செம்மங்க. வீக்கெண்டில் கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு மட்டையாகாம இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிடுங்க. இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் சராசரி மனுஷன் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்காகத்தான் நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, உடனே இப்போ ஃபாலோ பண்றீங்க. Cheers guys, drink responsibly.